இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி ப்ரே, ஜெபி. இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்கள். முதலாவது, ஆஸ்க் அண்ட் இட் வில் பி கிவன் டு யூ. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும். இரண்டாவது, you may ask me for anything in my name and I will do it. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். மூன்றாவது, he is able to do immeasurably more than all we ask or imagine. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். நான்காவது, what the righteous desire will be granted. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஐந்தாவது, call upon me in the day of trouble. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடும். ஆறாவது, they should always pray and not give up. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஏழாவது, so that nothing will hinder your prayers. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு ப்ரே, ஜெபி. முதலாவது, ஆஸ்க் and it will be given. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நாளிலே யாரெல்லாம் தேவைகளோடு இன்றைக்கு வந்திருக்கிறீர்களோ உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கும் வாக்குத்தத்தங்கள். இன்றைக்கு நான் ஒரு தேவையோடு வந்திருக்கிறேன், என் தேவை ஆண்டவர் சந்திக்கப்படணும், என் குடும்பத்தில் இந்த தேவை இருக்குது, என் பிள்ளைகளுக்கு இந்த தேவை இருக்குது. யாரெல்லாம் இந்த மாதத்தில் எனக்கு இந்த தேவை இருக்குது என்ற தேவையோடு வந்திருக்கிறவர்களுக்காக இந்த நாளிலே ஆண்டவர் பேசுகிற ஐயோ, யாரெல்லாம் தேவையோடு வந்திருக்கிறீங்க ரொம்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்று கவனமாய் கேட்டு இந்த வாக்குத்தத்தங்களை என்ன செய்யணும், உரிமை பாராட்ட வேண்டும். சரியா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும். மத்தேயு 7:7-11. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடி. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளும், தேடுகிறவன் கண்டடி, தட்டுகிறவனுக்கு திறக்கும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? யாருன்னா வந்திருக்கிறீங்களா? அப்பம் கேட்டால் இந்த கல்லை சாப்பிடுன்னு கொடுக்குறவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த விசுவாசம் வரும். ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய அப்பா, நான் என் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும்பொழுது அவர் எனக்கு என்ன செய்ய, நான் கேட்டால் எனக்கு நல்லதை நல்ல விசுவாசத்தோடு நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமாக என்ன செய்வார், கொடுப்பார். லூக்கா 11. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்காது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நல்லா கேட்டு, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்கு தாரும் என்று கேட்டு என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளும். யோவான் 4:10-14.
ஆண்டவர் சமாரியா வழியாகி போகும்பொழுது ஒரு கிணற்றண்டே இருக்கிறார். இங்கே சமாரியா ஸ்திரீ வராங்க. யூதர் சமாரியரோட பேச மாட்டாங்க, அவங்களோட அவங்க ஒதுக்கி வைப்பாங்க. சமாரிய ஜனங்களை என்ன பண்ணுவாங்க? ஒதுக்கி வைப்பாங்க. அப்போ இந்த சமாரியா ஸ்திரீ வரும்பொழுது அவரோட இடத்துல எனக்கு தண்ணீர் வேண்டும், தண்ணீர் கூடன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா என்னன்றாங்க, நீங்கள் எப்படி என்கிட்ட பேசுகிறீங்க? நீங்கள் யூதனாக இருந்து என்கிட்ட எப்படி என்கிட்ட தண்ணி கூடன்னு கேட்குறீங்களே. யோவான் 4:10 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். கேள், உன்கிட்ட தண்ணி கேட்கறது யாருன்னு தெரிஞ்சால் நீ அவரை கேட்டிருப்ப. என்ன கேட்டிருப்ப? எனக்கு தாரோம், அவர் உனக்கு என்ன கொடுப்பார்? ஜீவ. இந்த தண்ணி கிணத்து தண்ணி இல்லை, என்ன தண்ணி கொடுப்பார்? கேளு, கேட்டு வாங்கிக்கோ. அந்த ஜீவ தண்ணீரை கேட்டு என்ன செய்? அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாறு பின்னே எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவங்களும் இதிலே குடித்து உண்டே. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலம் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகின்ற நீரூற்றாய் இருக்கும். அதை வாங்கிக்கொண்டார். அதை கேட்டு வாங்கிக்கொள். அதை கேட்டு யார் உன்னிடத்தில் பேசுகிறார் என்று தெரியிருந்தா நீ கேட்ட அவர் என்ன கொடுப்பார்? ஜீவ உனக்குள்ளேருந்து அப்படியே வரும். நித்திய ஜீவனை கொடுக்குற ஜீவ கேட்டு வாங்கிக்கோ. இதனால அதை கேட்கணும். ஆண்டவரே, அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாரும், அந்த நித்திய ஜீவனை எனக்கு தாரும். உலகம் இங்கேயும் அங்கேயும் ஓடுறான். எது ஓடினாலும் அவங்க தாகம் தீரவில்லை. அவங்க தாகம் எல்லாம் மாயை. பிரசங்கில சாலமோன் எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறார். உலகத்தில் என்னன்னாலும் அனுபவிக்க முடியும் எல்லாமே பார்த்துட்டு என்ன எழுதுறாரு? எல்லாம் மாயை, 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 எல்லாம் மாயை. மனசுக்கு சஞ்சலம். என்னன்னாலும் அனுபவித்து பார்த்தாலும் கடைசியில் என்ன இல்லை? திருப்தியே இல்லை. எல்லாம் சொல்கிறார், நான் கொடுக்குற இந்த தண்ணீரை கொடுத்து அதுக்கப்புறம் உனக்கு தாகமே, இது நித்திய ஜீவன், இந்த நாளில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 18:9-14 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கோம்னு யோசித்து பாருங்கள். இந்த வாசிக்கும்பொழுது என்ன யோசிக்கணும்? நான் யார் மாதிரி இருக்கிறேன்? நானும் இன்றைக்கி ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன். யார் மாதிரி ஜெபம் பண்ணுறேன்னு நம்மளை என்ன செய்யணும்? ஆராய்ந்து. இப்போ வாசித்து முடிச்சோன்னு உங்களால் சொல்ல முடியுமா நீங்கள் யார் மாதிரி இருக்கிறீங்கன்னு? நீங்கள் யார் மாதிரி ஜெபம் பண்ணுறீங்கன்னு இது வாசித்து முடித்தோன்னே உங்களால் சொல்ல முடியுமா? அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, இவங்க தங்களை என்ன நினைக்கிறாங்க? நான் நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து. சிலர் தங்களை என்ன நினைப்பாங்க? நான் நீதிமான். மற்றவங்களை என்ன நினைப்பாங்க? அற்பம். அவங்கள நான் தான் நீதிமான். இதெல்லாம் ஒன்று, இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்றார். அப்படி தானே போட்டிருக்கு. நிறைய பேர் இல்லை. நம்ம சபையில் நிறைய பேர் அப்படி இல்லைன்னு நினைக்கிறோம்.
சிலரை குறித்து, இது 1-2 தான் இந்த மாதிரி இருக்கும், அது 1-2 தான் இந்த மாதிரி. சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். 2 பேரும் எதுக்கு தான் போனாங்களாம்? ஜெபம் பண்ணும்படி. அவங்க வந்த நோக்கம் என்ன? ஜெபம். 2 பேரும் ஜெபம் பண்ணணும் தான். ஒருவன் பரிசேயன், மற்றவன். பரிசேயன்னா யார்? பரிசேயன்னா ரொம்ப வேதத்தில் நிறைய படிச்சு வேத பண்டிதர் மாதிரி ஆகும். வேத பண்டிதர், பைபிளெல்லாம் நிறைய படித்து வச்சுருப்போம். மற்றவன் ஆயக்காரன். ஆயக்காரன்னா என்ன? ஆயான்னு நினச்சிக்காதீங்க, ஆயா கிடையாது. இவர் ஆயாவுடைய புருஷன், இவர் ஆயக்காரன், அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. இந்த காலத்தில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. முந்தி நிறைய பேர் பாட்டி ஆயான்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டு இப்போ எல்லாம் பாட்டின்றாங்க. முந்தி ஞாபகம் இருக்குது. எல்லாரையும் என்னான்னுவாங்க, கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு வைங்க, உங்களுக்கு முடி வெள்ளையாயிடுச்சுன்னா என்னான்னு கூப்பிடுவாங்க உங்களை. இந்த மாதிரி என்ன வருது? ஆயக்காரன். ஆயக்காரன்னா யார்? எல்லாருக்கிட்டையும் வரி வாங்கின்னு இருப்பார். வரி கட்டினியா கூட காசை கொடுக்க. யாருக்குன்னா அவனை பிடிக்குமா? ஒவ்வொரு இடமா போய் வரி கொடுன்னு கேட்குறவனை யாருக்குன்னா பிடிக்குமா? ஜகேயு. அவர் என்ன, ஜனங்களுக்கு யாருக்குமே அவனை பிடிக்காது. ஜனங்களுக்கு யாருக்குமே அவனுக்கான ஆண்டவரை பார்க்கணுன்னு ஆசை. அவர் வராருன்னு மரத்து மேலே ஏறி உக்காரார். அங்கேருந்து அவரை பார்க்கணும். ஆண்டவர் வந்து நின்று பேர் சொல்லி கூப்பிட்றாரு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இவருக்கு என் பேர் தெரியும்? இவருக்கு எப்படி என் பேர்? அவன் வீட்டுக்கு நான் வரணும். அங்கே போய் அவன் சொல்கிறான், நான் அநியாயமாக வாங்கின 4 மடங்கு என்ன செய்கிறேன் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ராட்சியம். நிறைய பேருக்கு செய்ய இவன் பாவி, இவன் வீட்டுக்கு இவன் ஏன் அங்கே போய் சாப்பிட்றாரு? யாருக்குமே அவனை என்ன செய்யாது, இவன் பாவி, எல்லாமே இவனை பாவி, இவன் வீட்டுக்கு ஏன் இவர் போனாருன்னு நிறைய பேருக்கு வார்த்தை. அவனா அதுதான் ஆயக்காரன். ஒருவன் பரிசேயன், மற்றவன் பரிசேயன். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட பாவி என்று எல்லாரும் ஒதுக்கி வைக்கிற பரிசேயன் நின்று அவன் ஜெபம் பண்ணுறான். என்னன்னு ஜெபம் பண்ணுறான்? இல்லை, பரிசேயன் வந்து வேத பண்டிதர், தங்களை நீதிமான் என்று நினைக்கிற வேத பண்டிதர். நல்லா பைபிள் நல்லா படிச்சுட்டு பைபிளை கரைச்சி குடிச்சுடுவாங்க சில பேர், கேள்விப்பட்டிருக்கேன். வேதத்தை நல்லா கரைச்சி குடிச்சிட்டு வந்து நின்று ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணுறார். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை இராததினாலுமே. இதுதான் ஜெபத்தின் ஆரம்பம். அவர் ஜெபத்தின் ஆரம்பமே என்ன? நான் மற்ற மனுஷர் மாதிரி இல்லை. இங்கே ஒருத்தன் வந்துருக்கேன், இவனை மாதிரியும் நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். ஐயா என்ன பண்ணுறாராம்? உபவாசம் எடுக்கிறாராம். அது ஆண்டவருக்கு சொல்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே வாரத்தில் 2 வாட்டி நான் என்ன செய்கிறேன்? என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகத்தை செலுத்துகிறேன். பாருங்க, சம்பாத்தியத்தில் கொஞ்சம் இல்லை, சம்பாத்தியத்தில் எல்லாம். எவ்வளோ வருமானம் வந்து அத்தனையிலையும் என்ன பண்ணுறாராம்? தசமாகம் கொடுக்கிறார் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணி. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து, தேவனே, நான் ஜெபம் பண்ணுறேன், தேவனே
பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். சின்ன ஜெபம் தான், ஒன்றும் பெரிய ஜெபம் இல்லை, சின்ன ஒரே லைன் தான். தேவனே பாவியாகி என் மேல் கிருபையா. அவனல்ல, இவனே நீதிமானம் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் வந்து தன் பெருமையாக பேசுகிறவங்களாம் ஆண்டவருடைய பார்வை அவங்க நீதிமான், இதை செய்கிறா அதை பண்ணுற, மற்றவங்கள மாதிரி அதெல்லாம் பேசாத. அதெல்லாம் உன் பெருமையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து என்ன செய்யாத, பேசாத. இவன் பாவியாகி என் மேலே எப்படி கிருபையா. அவன் அல்ல, இவனே. வீட்டுக்கு போகும்போது யார் நீதிமானாக போனா? பாவியாகி என் மேல். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அவங்க நீங்கள் தாழ்த்தப்படணுமா உயர்த்தப்படணுமா? இந்த மாதத்தில் எத்தனை பேர் உயர்த்தப்படணும்னு வாஞ்சிக்கிறீங்க? உயர்த்தப்படணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவரே என் மேலே கிருபையா, என் மேலே கிருபையாயிரும். பவுல் தன்னை குறித்து என்ன சொல்கிறார்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு. அதிலே நான் பிரதான பாவி. அதிலே நான் என்னான்னு சொல்கிறார்? பாவிகளிலே நான் பிரதான உணர்றார். தனக்குள் இருக்கிற குறைகளை என்ன செய்கிறார்? ஐ வாஸ்ன்னு போல் இங்கிலீஷில் வாசித்திங்கன்னா ஐ ஆம் ஆஃப் ஹூம் ஐ ஆம் சீஃப். Christ came to save sinners, of whom I am chief. I am-னா என்ன அர்த்தம்? ஐ ஆம்க்கும் ஐ வாஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஐ ஆம்னா என்ன அர்த்தம்? நான் இன்றைக்கும் முற்றிலும் தேறினவன் அல்ல, அடைந்தாயிற்று. முற்றிலும் தேறினவன் நான் எண்ணாமல். அதுதான் ஒரு வெளிப்பாடெல்லாம் பெற்ற போது, 3வது வானெல்லாம் போனப்போ தான் நான் என் மேட்டிமை அடையாதபடி என் மாம்சத்தில் ஒரு முள். பெருமை வந்துடக்கூடாது. பெருமை எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்தில் ஒரு, அதெல்லாம் பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து. வீழ்ச்சிக்கு முன்பதாக என்ன வருமா? அகந்தை. அகந்தை மனமேட்டு அடுத்தது என்ன வரும்? வீழ்ச்சி. அதனால்தான் யாரெல்லாம் ஆண்டவர் என்னை உயர்த்தணும்னு வாஞ்சிக்கிறவங்களாம் என்ன செய்யணும்? தரை மட்டும் என்ன செய்யணும்? ஆண்டோடைய சமூகத்தில் வந்து பெருமைலாம் படக்கூடாது. மேட்டுமே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. 2வது, you may ask me for anything in my name and I will do. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினால்னா என்ன அர்த்தம்? என் நாமத்தினாலுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் இப்போ ஒரு அதிகாரிக்கிட்ட போகிறீங்கன்னு வைங்க. அதிகாரிக்கிட்ட உதவி வேணும்னு போகிறீங்க. கேட்லேயே உங்களை துரத்தி விட்றாங்க. கிட்ட கூட யாரும் நெருங்க முடியல. அவங்கள யாரும் மதிக்கலை. உங்களை கால் தூசி கூட என்ன செய்யலை? மதிக்கலை. என்னடா உள்ள கிட்ட கூட போக முடியல, எப்படி? அப்போ ஒருத்தரை பார்க்குறீங்க. அவர் வந்து அந்த அதிகாரிக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர்கிட்ட இருந்து சொன்னேன், எனக்கு இந்த அதிகாரி கிட்டது. அப்படியா? அவரையா? ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பராச்சே. எனக்கு நெருங்கிய ஐயா உள்ளே கூட விட மாட்டுறாங்க, கேட்லேயே துரத்தி விட்டுறாங்க என்ன. அவர் எனக்கு ரொம்ப நண்பராச்சேப்பா. நீ போய் நான் அமிச்சேன்னு சொல், என் பேரை சொல். அங்கே போய் என்ன சொல்? என் பேரை நான் அமிச்சேன்னு சொல்.
இப்போ நீங்கள் யார் பேரில் போகிறீங்க? அந்த அதிகாரிக்கிட்ட போகும்போது இவர் என்ன அனுப்பிச்சாருங்க, இவர் என்ன அனுப்பிச்சு அவர் ஐயா பார்க்க சொன்னார். அப்படியா, நேராக எங்கே கூட்டின்னு போகிறான் அதிகாரி. யாருப்பா? அவர் அனுப்பிச்சான். போ கொடுப்பா, அவருக்கு என்ன வேணுமோ இது பண்ணும். 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடுது. நடக்குதா இல்லையா? அவங்க கேட்டு கூட உள்ளே சேர்க்காதவங்க 5 நிமிஷத்தில் என்ன கேட்குறீங்களோ உங்களுக்காக செய்யலை, யாருக்காக செய்கிறாரு? நீங்கள் சொன்னீங்க பாருங்க, பேர், என் பேரை சொல்லுன்றார் பாருங்க. அந்த பேருக்காக அதுதான் ஆண்டவர். என் பேரை சொல்லிக்க, என் பேரை சொல்லி கேளுங்க. எத்தனை பேருக்கு நான் முந்தி சொன்ன கதை ஞாபகம் இருக்குது? அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் ஒரு அம்மா சமையல் செஞ்சுருந்தோம். தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. யாரை? எங்களை மாத்திரம்தான். எங்கள் சொந்தக்காரங்க யாருன்னா வந்தாங்கன்னா அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. சொந்தக்காரங்க யாருன்னா வந்து எங்களை பார்க்க எங்கள் வீட்டில் தங்கினாங்கன்னா அந்த அம்மாவுக்கு இந்த அன்பு ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். அந்த அவங்க அன்பு வந்து ரொம்ப எங்களுக்கு என்ன வேணால் செய்வாங்க, எங்களுக்கு என்ன வேணால். சொந்தக்காரங்க ஏறி வந்து தங்கினாங்க அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. அந்த அம்மாவுக்கு அவங்க கேட்ட செய்யறதுக்கு அதுக்கு அவங்க அதனால் மெத்தட் கற்றுக்குனாங்க. இந்த அம்மா கிட்ட எதாவது வேணும்னா என்ன போய் சொல்லுவோம், ஐயா தோசை அப்படியா, இவங்க சாப்பிட்டு ஐயா டீ வேணும், டீயா. இவங்க கேட்டால் ஐயா பேரை சொல்லி அந்த அவங்களாம் இதுக்கிட்ட இப்படி தான் இது பண்ணால் தான் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும், பழைக்க முடியும். பழைக்கிற வழியை அதான் ஆண்டவர் சொல்லும். நான் அதை கற்றுக்கணும். அங்கே போய் நம்ம பெருமையை இந்த பரிசையன் மாதிரி பெருமையெல்லாம் ஆண்டவரே நான் இப்படி பண்ண அவ்வளோன்னெல்லாம் பேசின்னு இருக்காது. அவர் பேரை சொல். எனக்காக சிலுவையிலே மரித்து நமக்காக எல்லா ஆசீர்வாதங்களும் சம்பாதித்து அதை சொல்லி வாங்கிக்கோ. யோவான் 14:13 நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கு. நான் உங்களை தெரிந்து கொண்டது எதுக்காக? நீ கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கேட்டு என்ன செய்யணும்? யோவான் 16:23 அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தரும். இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. இவ்வளோ நாள் உங்கள் பெருமையாக போய் பேசினிருந்தீங்க. அதெல்லாம் பேசாதீங்க. உங்கள் பெருமையை போய் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கொள்வீர்கள். எத்தனை பேருக்கு இந்த மாதம் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? மூன்றாவது, He is able to do immeasurably more than all we ask or imagine. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய். அதை விசுவாசிக்கணும். நம்ம கேட்குறதோட நினைக்கிறத விட ஆண்டவர் எப்படி செய்வார்? அதிகமாய் செய்வார். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறைக்கும் சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. நல்ல விசுவாசி. நான் கேட்குறதோட ஆண்டவரை எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? நான் கேட்குறதோட நினைக்கிறதோ அதிகமாக செய்வார்ன்ற விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்குது? நான் கேட்குறதோட கம்மியாக செய்வார்னு விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்குது?
ஏன்னா அவங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. அப்படி தானே வசனம் சொல்லுது. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷம் எல்லா காசும் காலி ஆகிடுச்சு, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து ஒன்றும் மோசம் என்ன விசுவாசத்தான். அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் தொட்ட எல்லாருக்கும் நடக்கல. இவங்களுக்கு விசுவாசம் எவ்வளோ பேர் இச்சின்னு இருக்கலாம், திரள் கூட்டம், அவங்க யாருக்குமே எதுவுமே, இவங்களுக்கு மாற்றிட்டு. ஏன்னா இவங்க விசுவாசி. நான் தொட்டால் எனக்கு என்ன வரும்? அவங்க தொட்ட ஒன்று தான் வல்லமை. ஆண்டவர் யாரோ என்னை தொட்டாங்க, என்ன இவ்வளோ பேர் இருக்காங்களே, யார் தொட்டான்னு எப்படி? இல்லை என் உள்ளேருந்து என்ன போச்சு? யார் விசுவாசத்தோடு அவங்களுக்கு தான் அந்த வல்லமை. இவே நான் கேட்குறதோட நினைக்கிறதோட ஆண்டவர் மிகவும் அதிகமாக செய்வார்னு யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வல்லமை என்ன செய்யும்? வரும். விசுவாசிக்கணும். அது என்ன செய்யணும்? அப்போ தான் சபையில் ஆண்டவருக்கு மகிமை அதானே போட்டிருக்கோம். ரோமர் 8:32 திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் இதை ஞாபகம் வச்சுக்கணும். திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இதோட என்ன கஷ்டம்? சொந்த குமாரனை கொடுக்கறதை விட கஷ்டமானது என்ன? அதையே கொடுத்த மற்றதெல்லாம் ஒன்றுமே. அதோடு ஒப்பிடும் பொழுது, சொந்த குமாரனை ஒப்பிடும்போது நம்ம கேட்குற மற்றதெல்லாம் ஒன்றுமே. அதையே கொடுத்தவர் சொந்த குமாரன் கூட பாரார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கேள்விக்காக எப்படி? ஏன் கொடுக்க மாட்டார்? ஏன் கொடுக்க மாட்டார்? சொந்த பிள்ளையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் ஏன் அருளாதிருப்பது எப்படி? அதை விசுவாசிக்கணும். ஆதியாகமம் 32:24 யாக்கோபுக்கு ஆபத்து. யாக்கோபுக்கு அவங்க சகோதரர் 400 பேரை கூட்டின்னு வர்றார். ஏன்னா இவர் என்ன பண்ணார்? 2 முறை ஏமாற்றிட்டார். முதல் முறை சேஷ்டபுத்திர பாகம். சேஷ்டபுத்திர பாகம்னா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குன்னா தெரியுமா? சேஷ்டபுத்திர பாகம்னா மூத்த மகனுக்கு மீதி பேர் கொடுக்குறதோட 2 மடங்கு வரணும். இப்போ சொத்து இருக்குதுன்னு வைங்க, 3 பிள்ளைங்க இருந்து 4 பிள்ளைங்க இருந்தால் எக்ஸ்ட்ராவாக போடணும், 5 போடணும். ஏன்னா முதல் மகனுக்கு என்ன வரணும்? 2 மடங்கு வரணும். மீதி பிள்ளைங்களுக்கு வரதோட மூத்த மகனுக்கு 2 வரணும். அதுதான் சேஷ்டபுத்திர. அதை விற்றுட்டோம். பசியாக வந்தால் சகோதரன் கூழுக்கு ஆசைந்தோம், கொடுப்பா பசியாக இருக்குது கூழ். அவன் என்னான்றான்? அதை கொடு, இந்த கூழ் வேணுமா? உன் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடு. சரிப்பா பசி தான். ஒரு கூழுக்காக என்ன பண்ணிட்டான்? முதல் வாட்டி போயிடுச்சு. 2வது வாட்டி அவங்க அப்பா சொல்கிறார், மகனே நீ போய் வேட்டையாடிட்டு வா, நான் மறிக்கிறதுக்கு முன்பதாக ஒன்று என்ன செய்யணும்? அவங்க அம்மா பாருங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது குடும்பத்தில். அப்பாவுக்கு ஒரு பிள்ளை பிடிக்குது, அம்மாவுக்கு இன்னொரு பிள்ளை பிடிக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருந்தால் என்ன ஆகுது? அவங்க அம்மா சின்ன 2வது யாகோ வாப்பா, ஏய் உங்கள் அண்ணன் வரத்துக்குள்ளே நீ போய் வாங்கி. ஐயோ நான் கண்டுபிடிச்சிட்டு அவர் என்னை சாபம் போட்டேன்னு. இந்த நான் சமைச்சு கொடுக்குறேன், நீ சமைச்சேன்னு போய் சொல்லு. இவனுக்கு சமையலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் அம்மா நீ அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிறான், தோலை மாட்டின்னு போய், அப்பா என்னப்பா இவ்வளோ சீக்கிரம்? இல்லை ஆண்டவர் அற்புதமாக வேட்டையாடினா கச்சிச்சு. ஆண்டவர் அற்புதம் பண்ணார். போன உடனே அப்போ குரல் பார்த்தா யாக்கோபு, இல்லை அப்போ நான் தான்ப்பா வாங்கின்னு ஆசிரியப்பா மகனே ஆசிரியர். போனோன்னே வரேன், அப்பா வந்துட்டப்பா. எப்பா நீ யாருப்பா? நீ நான் தான்ப்பா. இப்போ யார்ப்பா வந்துட்டு போனால் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டானே யாரை? முதல்ல ஏற்கனவே ஒரு வாட்டி என்னை ஏமாற்றணும், இப்போ 2வது வாட்டியும் என்ன? அந்த அண்ணன் தான் இப்போ வர்றார். 400 பேரை கூட்டின்னு நீ 2, ஏன்னா அவங்க அப்பா இறந்துட்டார். அப்பா இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தான். அப்பா இறந்துட்டார்னு வரான், கூட்டின்னு வரான். இப்போ இவனுக்கு குடும்பம்லாம் இருக்குது. ஐயோ வந்து என்ன பண்ணும்? அப்போ தான் இந்த ஜபம்,
அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கும் பொழுது தான் இந்த ஜெபம் வந்து கொண்டு. ஆதியாகமம் 32:24 யாக்கோபு பிந்தி தனித்து. அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு அவனை மேற்கொள்ளாதபடி கண்டு அவனை தொடை சந்தை தொட்டான். அதனால் அவருடைய போராடுகை யாக்கோபின் தொடை சேர்ந்து சொல்கிறார். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது அதற்கு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக ஏன்னா உயிருக்கு ஆபத்தம் வந்துன்னு இருக்கான். 400 பேரோட நான் ஆசீர்வதித்த ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டேன். ஏசான்னு சொல்ல வாய் வந்துச்சு அந்த நேரத்தில். அங்கே என்னன்னு சொன்னான், உன் பேர் என்னப்பா? யாக்கோப். என் பேர் யாக்கோப். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோப். ஆண்டவர் நீ வரும் உயிருக்கு காப்பாற்ற தானே நீ கேட்குற, அதை விட பெருசாக நான் செய்கிறேன். நீக்கு வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நீ ஜெபம் பண்ணுறதுல என்ன வரான், நானும் என்னை கொலை பண்ண வரான், என் உயிரை காப்பாற்றுங்க, அதுக்கு தான் நீ கேட்ட. ஆண்டவர் இல்லை, அதோட பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். உன் பேர் இனி யாக்கோபு என்ன இஸ்ரவேல் என்னப்படும். ஏன் உனக்கு பேர் மாத்திர, ஏன் இஸ்ரவேல் என்ன அர்த்தம்? தேவனோடும் மனிதனும் போராடி மேற்கொண்டேன். ஜெயிச்சிட்டப்பா, நீ ஜெயிச்சிட்ட. தேவனோடும் மனிதனோடும் போராடி என்ன செஞ்ச? மேற்கொண்டாய், போராடி. ஆண்டவரே நீ கேட்குறத கொடுக்குற அளவுக்கு நீ என்ன பண்ணிட்ட? மேற்கொண்டு சாதிச்சிட்ட. ஆண்டவரே நீ உன் ஆசையை நிறைவேற்றும்படி என்ன பண்ண? செஞ்சிட்ட. தேவனோடும் மனிதனும் போராடி மேற்கொள்ள. ஆண்டவர் மேற்கொள்ள முடியாது, இல்லை இவன் மேற்கொண்டான். இவன் ஆசைப்படுறத செய்யும்படி தேவனோடும் மனிதனோடும் போராடி என்ன செய்? அப்படி பெறணும். ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? ஏன்னா கேட்கறது நினைக்கிறதை விட அதிகமாக செய்கிற. 4வது வாட் த ரைச்சஸ் டிசையர் வில் பி கிராண்ட். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு. எத்தனை பேருக்கு நீங்கள் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்க? நீதிமொழிகள் 10:20 துன்மார்க்கர்கள் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து ஐயோ இப்படி நடக்குமோன்னு பயந்து அது ஒன்று நடக்கும் அவனுக்கு. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் நான் விரும்புகிற காரியம் எனக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். அதில் எத்தனை பேர் ஒரு விருப்பத்தோடு வந்திருக்கிறீங்க? அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? ஆண்டவர்கிட்ட அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் வந்து என்னப்பா வேணும்? ஆண்டவர் எங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும், பணம், செழிப்பார். சரி இந்தா போ, எடுத்துகிட்டு போ, செழிப்பார். ஜப்பான்லேருந்து ஒருத்தன் வந்தான், என்னப்பா வேணும்? எனக்கு ஞானம் வேணும், நிறைய இதை கண்டுபிடிக்கணும். போ ஞானத்தை எடுத்துன்னு. 3வது யார் போனான்னு நினைக்கிறீங்க? 3வது எங்கேருந்து போனாங்க? என்னப்பா என்ன வேணும்? இல்லை நான் சும்மா தான் வந்தேன். போ சும்மா போ, நீ சும்மா தானே வந்த, போ சும்மா போ. இன்றைக்கி யாருன்னா அந்த மாதிரி சும்மா வந்திருக்கு. எதுக்கு இங்கே வந்தீங்க? சும்மா வந்தாங்க. சும்மா ஞாயிற்றுக்கிழமையாக அப்படி இன்றைக்கி திருவிருந்தினர் சும்மா வந்துட்டு போனேன். சும்மா வந்துட்டு போனால் சும்மா தான் வரும்போதே என்ன செய்யணும்? ஒரு தாகத்தோடு விருப்பது. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு. சங்கீதம் 145:15 எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வழி நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கும். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்பியார். அது வேணுமா? இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய கரத்தை திறந்து, எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களுக்கு கரத்தை திறந்து உங்களை வாஞ்சை நிறைவேற்றுன்னு வாஞ்சிக்கிறீங்க?
கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரிகள் எல்லாம் கிருபை உள்ளவருமாக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். கர்த்தர் எங்கே இருக்கிறார்? சமீபமாக, எங்கே தூரமாக இருக்குது. நீங்கள் உண்மையாக இன்றைக்கி கூப்பிட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். உண்மையாக இன்றைக்கு இந்த ஆராதனையிலே உட்கார்ந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே அப்படின்னு யாரால உண்மையாக சும்மா பேருக்கு இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை, அவங்க இறுதி எங்கே இருக்குது? உம்மோடு இருப்பது தான் பாட்டு. இறுதி எங்கே இருக்குது? ஐயோ வீட்டில் ஃபேன் ஆஃப் பண்ணேன்னு தெரியலையே, கரண்ட்டு பில்லு என்ன ஆகுமோ. இறுதி எங்கே இல்லை? ஸ்டவ் ஆஃப் பண்ணேன்னு தெரியலையே, சிலிண்டர் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இறுதியம் இங்கே இல்லை. இறுதி எங்கே இருக்குது? இதுக்கெல்லாம் ஒன்றும் வராது. இந்த ஜபத்துக்கெல்லாம் ஒன்றும் வராது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். கர்த்தர் பக்கத்துலேயே இருக்கிற விசுவாசி, என் பக்கத்தில் என் ஆண்டவர் இங்கே என் தூரமாக உங்கள் கிட்ட வந்து உட்காந்துருக்கார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உண்மையாக இன்றைக்கி அவரை நோக்கி கூப்பிட்டிங்கன்னா உங்கள் பக்கத்திலே ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சமீபமாய் அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ உங்கள் விருப்பத்தின்படி என்ன செய்வார்? அதுக்கு தான் கிட்ட வந்திருக்கார். உங்கள் பக்கத்தில் எதுக்கு இருக்கிறாருன்னா உங்கள் விருப்பத்தின்படி செய். அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை கேட்குறார். ஆண்டவர் என்னை காப்பாற்றினா அவன் காப்பாற்றுவார். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் முறுமுறுக்கிறவர்களுக்கு, கர்த்தரை குறை சொல்வர்களுக்கு, கர்த்தர் மேல் கோபமாயிருப்பவர்களுக்கு, எல்லா வீட்டில் கர்த்தரை திட்டுகிறவர்களுக்கு, அப்படியா போட்டிருக்கு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு, சந்தோஷமாக இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு மனமகிழ்ச்சி. ஆண்டகிட்டது முறுமுறுத்துன்னு இருக்காது. பழைய மோசேக்கும் கர்த்தர் முறுமுறுத்தாங்க பாருங்கள். என்ன கட்சிதான் உங்களுக்கு? என்ன கட்சிதுன்னு தெரியுமா யாருக்குன்னா? தேவனுக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கும் போது என்ன நடந்துச்சு? என்ன வந்துச்சு? அப்படி சர்ப்பம் வந்து, இன்றைக்கி உலகத்தில் பாம்பு ஒன்றும் இருக்குதா இல்லையா? ஞாபகம் வச்சுங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கும் உலகத்தில் என்ன இருக்குது ஞாபகம் வச்சு முறுமுறுக்காதீங்க. அதில் ஒன்றும் கிடைக்காது. ஆண்டவரை குறை சொல்லி முறுமுறுத்து ஆண்டவருக்கு விரோதமாக பேசி ஒன்றும் கிடைக்க போகிறது ஒன்றும் இல்லை. காரியம் ஆகாது. உங்களுக்கு காரியம் ஆகணுமா வேணாமா? காரியம் ஆகணுன்னா வேணாமா? காரியம் ஆகணுன்னா என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் எப்படி இரு? மன மகிழ்ச்சி. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு. 1 நாளாகமம் 4:9-10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று நல்ல பேரை கொடுக்கல. அவங்களுக்கு நல்ல பேரே யாபேன்னா இவன் துக்கத்தோடு இவனை அவன் பார்த்தான். டாடா இப்படியே நம்ம என்ன செய்ய முடியாது. துக்கத்தோடே வாழ்நாள் முழுதும் நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நம்ம வாழ்க்கை மாறணும். நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எத்தனை பேருக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணும்னு விசுவாசிக்கிறீங்க? அதுதான் யாபேஸ். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதி, ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த உலகத்தில் நான் எப்படி இருக்கணும்?
என் எல்லையை பெரிதாக்கி. எல்லை என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் என் எல்லை பெரிய. உமது கரம் என்னோடு என்னை கைவிடாது. ஒரு நாள் என்ன எப்பொழுதும் உங்களுடைய கரம் என்னோடு என்ன செய்யணும்? இருக்கணும். சில பிள்ளைங்க ரொம்ப சின்ன இருக்கும்போது ஸ்கூலுக்கு போட்டிங்கன்னா நீங்கள் கையை பிடிச்சின்னு வான்னு சொல்லும். ஏன்னா அதுக்கு பயமாக இருக்குது. வர கேட்டு வரைக்கும் என்ன செய், பிடிச்சினே வாங்க, கொஞ்சம் அவங்க போய் விடணும். ஏன்னா பயம். கொஞ்சம் வளர்ந்துடுச்சிங்கன்னு வைங்க, கொஞ்சம் நீங்கள் கையை பிடிட்டு போ, நான் போகிறேங்கெல்லாம் நின்று போ, நான் போய்க்கிறேன், உள்ள தரங்க தானே, நான் போ, நீங்கள் ஆசையாக போயிட்டு வா, பிடிக்காத, அங்கெல்லாம் பார்த்து கேலி பண்ணுவாங்க, போ. பார்த்துருக்குறீங்களா? அவங்க கை தேவை இருக்கிற வரைக்கும் தான். இன்றைக்கி ஒரு தைரியம் கொஞ்சம் அடுத்த நாளே அவங்கள கட் பண்ணி விடுவாங்க. போ, வராது, கை பிடிக்காத, அவசியம் இல்லை, உன் கை எனக்கு அவசியம். நடக்குதா இல்லையா? அப்படி இல்லை. யாபசம் நம்முடைய கரம் என்னோடு எப்பவுமே, நம்முடைய கரம் என்னோடு. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. உலகத்தில் தீமை இருக்குங்க. தீமை நடந்தால் துக்கம் வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு தீமை, உங்கள் வீட்டில் ஒரு தீமை நடந்தால் உங்கள் இருதயத்தில் என்ன வரும்? துக்கம். ஐயோ, நாங்கள் இந்த மாதிரி நடந்து போயிடுச்சுங்க, எங்கள் வீட்டில் எப்படி நடந்துடுச்சு, எங்கள் குடும்பத்தில் எப்படி நடந்துடுச்சுன்னு என்ன வந்துடும்? துக்கம் நெஞ்சை அடைக்குதுன்னு கேள்விப்பட்டீங்களா? ஐயோ, துக்கம் நெஞ்சை அடைக்குது. அதுக்காக தான் ஜெபம் பண்ணுறார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டி. இதுதான் அவனுடைய ஆசை. இதுதான் நீதிமான் விரும்புவது. அவன் விரும்புகிறான், என்னை ஆசீர்வதியும், என் எல்லையே அப்படியே கரை என்னோடு இருக்கும். தீங்கு என்ன செய்யக்கூடாது, விலக்கி. எப்படி முடியுது வசனம்? வசனம் எப்படி முடியுது? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருள். நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசி. யாபேஸ் விரும்பினா, இதுதான் என் ஆசாடு, நான் துக்கத்தோடு என் பேர் துக்கம்னு வச்சிருக்கிறோம், இதுதான் என் விருப்பம். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன். ஐந்தாவது, call upon me in the day of trouble. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கி யாராவது ஒரு ஆபத்தோடு வந்திருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்திருந்தீங்கன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த வசனம், உங்களுக்கு தான் இந்த வசனங்கள். சங்கீதம் 50, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. ஆண்டவர் விடுதலை தான் உடனே வந்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். ஆண்டவர் எனக்கு செஞ்சார் என்ன செய்யணும்? மகிமை. சில பேர் செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளை சுகமாக்குனா எத்தனை பேர் வந்து மகிமை கொடுத்தாங்க? 9 பேர் நம்ம அப்படியே போயிட்டாங்க, வந்து சொல்லக்கூட இல்லை. அப்போ எத்தனை சதவீதம்? எத்தனை சதவீதம் மகிமை கொடுத்தாங்க? எத்தனை சதவீதம் மகிமை கொடுக்கல? மகிமை கொடுத்தது எத்தனை சதவீதம்? சதவீதம்னு சொல்லுங்கள். ஒன்றுன்னு காட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் அங்கேருந்து இப்படி காட்டுறாங்க. அம்பையர் காட்டுவார் பாருங்க, அவுட் போயிட்டு வா, போ, முடிஞ்சு போச்சு, போன அவுட்டுன்ற மாதிரி இப்படி காட்டுறாங்க. சில பேர் நான் ஓட்டு போட்டேன்னு இப்படி காட்டுவாங்க, நான் ஓட்டு போட்டேங்க. எத்தனை சதவீதம் அப்படின்னு கை காட்டினா எப்படி காட்டணும்? என் நிலைமையை பாரு. மகிமை கொடுக்காதது எத்தனை சதவீதம்? நம்ம ஆராய்ந்தப்போ நம்ம எதில் இருக்கிறோம்? ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு. நீ அறியாததும்
உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்கிறது நீ இது வரைக்கும் அறிஞ்சு கூட உனக்கு தெரியாது, உனக்கு எட்டாது. அதெல்லாம் நான் உனக்கு என்ன செய்ய, கூப்பிடு, என்னை நோக்கி. சங்கீதம் 22:24 உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும். மீதி பேர் உங்கள் கஷ்டத்தை அற்பமாக எண்ணலாம். அது என்ன பெரியது? உங்கள் கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் அருவருக்காமலும். உங்கள் கஷ்டத்தை சில பேர் கேட்டாலே அருவருப்பா பார்ப்போம். அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காம. மனுஷன் மறைப்பான். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா உங்கள் முகத்தை பார்க்க விருப்பமாக அவனுக்கு தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்க. தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டல். ஆண்டவர் கேட்பார். அற்பமாக எண்ண மாட்டார், அருவறுக்க மாட்டார். தம் முகத்தை மறைக்கவும் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வார்? செவி கொடுப்பார். சங்கீதம் 91:14-16 அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறுகள். ஆபத்தில் நானே அவனோடு நல்லா வாசிங்க. என் தூதனை அனுப்புவேன்னு கூட சொல்ல. அவன் என் மேல் வாஞ்சியாக இருக்கிறான், என் மேல் அவ்வளோ அன்பாக இருக்கிறான், என் மேல் அவ்வளோ அவன் என் மேல் வாஞ்சியாக. அவனுக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா நானே அவனோடு அவனை தப்புவித்து அவனை கணப்பு நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்ற ரட்சிப்பை அவனுக்கு. உபாகமம் 26:6 எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது என்ன பண்ணோம்? எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். என்ன நடந்துச்சு? கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டோம், எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து என்ன செஞ்சார்? எங்களை பலத்த கையினால் ஓங்கிய உயர்த்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து எங்களை புறப்படும் எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு. ஏசாயா 25:4 கொடூரமானவருடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில். கொடூரமானவர்கள் எப்படி வராங்களாம்? அப்படி சீறி வெள்ளம் வந்து அடிக்குது பாருங்க. சுவர் மேலே வந்து வெள்ளம் வந்து மோது, அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி யார் வரா? கொடூரமானவருடைய சீரல் மதிலை மோதி அடி பெருவெள்ளத்தை போல் இருக்கையில். என்னோட ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ, நீர் எனக்கு யாருமே இல்லையே, என் மேலே சீறி கொடூரமாக என் மேலே சீறி வராலும் எனக்கு யாருமே இல்லையே என்று யோசிக்கும் பொழுது நீர் ஏழைக்கு பல, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கும், வெயிலுக்கு ஒதுங்கும் வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தனிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தனிய மேகத்தின் நிழலினால் வெயில் தனிகிறது போல பலவந்திரின் ஆரவாரம் தனி. விசுவாசி ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி? 6வது, they should always pray and not give up. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னார். அப்படின்னா ஜெபம் வந்து சும்மா கொஞ்ச நேரம் பண்ணி சோர்ந்து போயிடக்கூடாது, நான் ஒன்றும் பதில் வரல அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு தான் அந்த உவமை.
சோர்ந்து போகாமல் எப்படி பண்ணணும்? எப்பொழுதும். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி, என்ன மாதிரி நியாயாதிபதி? தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியானமாக இருந்தான். இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? நம்ம ஊரில் இருக்கிறாங்களா? தேவனுக்கும் பயப்பட மாட்டாங்க, மனுஷனும் என்ன செய்ய மாட்டாங்க. அந்த பட்டணத்திலே ஒரு விதையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் விண்ணப்பம் பண்ணிடலாம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனம் இல்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால், அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன் நான். எப்பொழுது என்ன பண்ணினே இருப்பாங்க? ஒரு வாட்டி கேட்டு விட மாட்டாங்க, ஒரு வாட்டி கேட்டு என்ன செய்ய மாட்டாங்க, பண்ணினே இருப்பாங்க, தொந்தரவு பண்ணினே இருப்பாங்கன்னு கேள்விப்படுறேன். எனக்கு தெரியல. இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்வான். தனக்குள்ளே பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள இந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளாக இருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இரவும் பகலும் ஜெபம் கேட்டுனே இருங்க. இரவும் கேட்டு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வாரோ. ஆகிலும் யோசித்துப்பார். ஆகிலும் என்றார். ஆகிலும் இன்றைக்கு மனுஷகுமாரன் வரும்பொழுது சபையில் இருக்கிற விசுவாசிக்குள் விசுவாசத்தை காண்பாரோ? ஆண்டவரை கேள்விக்க, விசுவாசத்தை பார்க்க முடியுமா? மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை, லூக்கா 11:5-8, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கும் இடத்தில் பாதி ராத்திரியிலே போய், வர டைமை பாருங்க, பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்படியாக நம்ம என்னிடத்தில் வந்திருக்க, அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாய் தர வேண்டும் என்று கேட்டு, வீட்டுக்குள் இருக்கிற அவன் தெரியாமல், என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். நடுராத்திரியில் வந்து இந்த மாதிரி, பின்பு தனக்கு அவன் சிநேகிதராய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுடைய தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லி, வருந்தி விடாமல் கேட்கணும். விடாமல் ஜெபத்தில் என்ன செய்ய, சோர்ந்து போக. 7வது, so that nothing will hinder your, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராது. எத்தனை பேருக்கு உங்கள் ஜெபத்துக்கு தடை வரக்கூடாதுன்னு வாஞ்சிக்கிறீங்க? அதுக்கு தான் 1 பேதுரு 3:7. சகோதரர்களாக கொஞ்சம் நல்லா சத்தமாக வாசிங்க இந்த வசனத்தை. சகோதரர்களாக இந்த வசனத்தை கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. என்னான்னு போட்டிருக்கு? அந்தபடி புருஷர்களே, மனைவி ஆனவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும்
நித்திய ஜீவன் ஆகிய கிருபையை சொத்து கொள்கிறவளானபடினால் அவளுக்கு செய்ய வேண்டிய கணத்தை. உங்கள் ஜெபத்துக்கு தடை எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராமல் தடை எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் பயந்து போய் அமைதியாக இருக்கிறீங்க. நான் சொல்ல வசனம் சொல்லுது, உங்கள் ஜெபத்துக்கு தடை எங்கேருந்து வர வாய்ப்பு இருக்குது? எல்லாம் கனம் பண்ணுங்க விவேகத்தோடு. அவங்கள ஏதோ கனவீனமாக பண்ணிங்கன்னு வைங்க, கனவீனமாக நடத்துனீங்கன்னா கனம் கொடுங்க, நல்ல கனம் கொடுங்க விவேகத்தோடு. ஏன்னா அவங்களும் உங்களோட நித்திய ஜீவனை கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரும் அவங்களும் ஆண்டவருடைய. இங்கே எத்தனை பேருக்கு தகப்பன்மாருக்கு பெண் பிள்ளை இருக்குது? சத்தமாக இதை கை தூக்கி காட்டுங்க. பெண் பிள்ளை இருக்கிறவங்க அம்மாவுக்கு நல்லா கை குத்திக்க. சரியா? அவங்க பெண் பிள்ளை கல்யாணம் பண்ணி புருஷன் கொடூரமாக நடத்தினார்னா அவங்கள கோபம் வருமா வராதா? மருமகன் அதான் கேட்டால் செய்வீங்களா செய்ய மாட்டிங்களா? அதே மாதிரி தான் உங்கள் மனைவி ஆண்டோடைய பிள்ளைனா எதா கொடுமைப்படுத்தினா ஆண்டவர் மேலே தான் பார்த்தா என் மகளை இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு ஜபம் வர கேட்காத, அவனுக்கு வெளியே துரத்தி விட்ருவோம். என் மகளை என்ன பண்ணிட்டு நீ அங்கே கனவீனப்படுத்தினா அழுதுன்னு இருக்குது பாரு, அங்கே உட்காந்து அழுதுன்னு இருக்குது, அவங்க துக்கமாக இருக்குது. ஆண்டோடைய மகளை நீங்கள் துக்கப்படுத்தினீங்கன்னா யாருக்கு கோபம் வரும்? அதுக்கப்புறம் நீங்கள் ஜபம் பண்ணாலும் என்ன வராது. அதுதான் அவர்களும் உங்களோடு நித்திய ஜீவனுக்கு உடன் சுதந்திரர்னா என்ன அர்த்தம்? அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளை. அதனால் இப்போ இங்கே அப்பா அம்மாருங்களுக்கு அவங்க மகளை யாருன்னா எதாவது பண்ண புருஷன் மேலே என்ன வரும்? என்ன என் மகளை எப்படி பண்ணுறது? வருமா வராதா? சில பேர் கல்யாணம் பண்ணும்போது மிரட்டி அனுப்புவாங்க, ஏதாவது பண்ணணும் தலையை வெட்டி விட்டுரும், ஜாகிரதை. எல்லாம் இருக்கிறோம் பார்த்துக்கோ. ஏதாவது மகளை எதாவது பண்ணிங்கன்னா நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம், நாங்கள் எதுக்கும் வந்து தலையை சீவும், ஜாகிரதை. ஒழுங்காக பார்த்துக்கோ, ஒழுங்காக கண் கலங்காமல். இது போகும்போதே அழுதுன்னு தான் போவோம். அதை வேறு அந்த ட்ராமா வேறு பார்த்துருக்குறீங்களா? இது போகும்போதே என்ன பண்ணுவோம் போனோம் நான் போய் இந்த பேர் ஏதாவது நீ அழ வச்சேன்னா ஒன்று வந்து க்ளோஸ் பண்ணுறோம். நாங்கள் சாதாரண ஆள் கிடையாது. எங்கள் மகளை ஏதாவது பண்ணனா வந்து ஒன்று என்ன பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா? ஆண்டவர் அந்த மாதிரிலாம் மிரட்டல. என்ன சொல்கிறோம்? ஜபத்துக்கு பதில் வராதுன்ற. நீங்கள் மனைவி ஏதாவது கனவீனப்படுத்தி இது பண்ணினா நீ பண்ணுற ஜபத்துக்கு என்ன வராது? அது ஆண்டவருடைய பிள்ளை. அதுவும் ஆண்டவருடைய நல்லா வச்சுக்கோ. நிறைய அப்பா அம்மா மகன் மேலே தான், அம்மாவுக்கு வந்து பையன் மேலே ஆசையாக இருக்குமா, அப்பாவுக்கு யார் மேலே ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. ஆண்டவர் வந்து உன் மனைவி மேலே ரொம்ப ஆசையாக இருந்தாருன்னு வைங்க, அவங்கள துக்கப்படுத்தணும். உன் ஜபத்துக்கு அவனுக்கு பதில் வரணுன்னு அவங்கள நல்லா நைஸாக வச்சு அவங்கள கூட சரி ஜோம் ஆண்டவரை கொடுங்க கேட்குறத கூட ஒரு மணமாக என்ன பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. ஆளும் தெரியாமல் இறங்கிடுறாங்க, ஆளும் தெரியாமல் அப்புறம் முட்டின்னு சாவுறாங்க, தலை சுற்றி மயக்காட்சி விழுகிறாங்க. என்னப்பா யாரும் ஒன்றுமே தெரியுங்க, ஒன்றுமே சொல்லாமல் என்னை கட்டி விட்டாங்க. இப்போ நான் தலை சுற்றின்னு என்ன பண்ணுறேன்? மத்தேயு 18:18 பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவள் பரலோகத்திலும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை அவிழ்க்கிறீர்களோ பரலோகத்திலும் கட்ட. மெய்யாகவே உங்களுக்கு அல்லாமலும் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒரு மனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்க என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு தான் ரகசியம். ஜபத்துக்கு பதில் வரணும்னா எப்படி இருக்கணுமா? ஒரு மனப்ப 2 பேர் முட்டின்னு இருக்கக்கூடாது, 2 பேர் முட்டின்னு இருக்கக்கூடாது. அதை சொல்லும் போதே ஒரு அமைதி வருது பாரு. சொல்லும் போது அப்படியே பார்த்தீங்களா வால்யூம் அப்படியே இதாகிடுச்சு.
ஒரு மனமாக இருக்கும். அப்போ தான் ஜபத்துக்கு பதில். யோவான் 15, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும். ஆண்டவரை நிலைத்து 1 யோவான் 3:21-22, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதல், நம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்ளுகிற எதுவோ அதை அவராலே ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் கேட்குறது. 1 யோவான் 5:14-15, எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டான். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி. சித்தம் இல்லாமல் கேட்டால் தடை வரும். அவருடைய சித்தம் இல்லாமல் கேட்டால் என்ன வரும்? தடை. ரோமர் 8:26-27, அந்தபடி ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன பலவீனம் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாம். என்ன ஜபம் பண்ணுன்னே தெரியல, என்ன ஜபம் பண்ணுன்னே நமக்கு தெரியல. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியார் இருதயங்களை ஆராய்ந்து ஆவியின் சின்ன இன்னதென்று அறி. ஆவியானவர் உதவியோடு ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிப்போம்? அவருடைய சித்தத்தின்படி ஜெபித்தா நம்ம ஜெபத்துக்கு என்ன வரும்? ப்ரே, ஜெபி. முதலாவது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பொல்லாதவர்களே நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஆண்டவர் அப்பா. பிள்ளை கேட்குறது போல் என்ன செய்யுங்க, கேட்டிங்கன்னா ஆண்டவர் கொடுப்பார். இரண்டாவது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்கள் பெருமையை பேசாதீங்க, அவர் பேரை சொல்லி கேளும். மூன்றாவது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் விசுவாசி. இந்த நாட்களில் அந்த விசுவாசம் நான் கேட்குறதோட நினைக்கிறதோட மிகவும் அதிகமாய் தேவன் செய்வார்னு என்ன செய்யணும்? நான்காவது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு விசுவாசி நான் ஆசைப்படுறான், ஆண்டவரை ஆசை என்ன செய்வார்? நிறைவேற்றும். ஐந்தாவது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி, இன்றைக்கி யாராவது கஷ்டத்தில் ஆபத்தில் கூப்பிடுங்க, ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஆறாவது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் விட்டுறக்கூடாது, ஜெபத்தை விட்டுறக்கூடாது. இரவும் பகலும் ஜெபி, சீக்கிரத்தில் ஆண்டவர் உனக்கு நியாயம். ஏழாவது, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராத வீட்டில் சமாதானமாக இருங்க, ஒரு மனமாக இருங்க, தேவனுடைய வசனத்திலே நிலைத்திருக்கும், அவர் கீழ்ப்படியும், அவருடைய சித்தத்தின்படி. அப்போ ஜெபத்துக்கு பதில் வரும். நாம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி அந்த மாதத்தின் இந்த முதல் வாரத்திலே உம்மை தொழுது கொண்டு உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை பாடி போற்றி உயர்த்தும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இருதயத்தை ஊற்றி மனபாரங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசின ஒவ்வொரு வசனத்துக்காக
ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தை ஒரு பொழுதும் வெறுமையாய் திரும்பி வரும். எதற்காக அனுப்பினரோ அதை நிறைவேற்றும். இந்த நாளிலே அந்த வசனம் 30, 60 பலன் கொடுக்கதாக. கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் ஒரு உத்தரவு தருவேன். நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணும்படி கிருபை. உங்கள் ஜெபத்திற்கு எந்த தடை வராதபடி நாங்கள் நடந்து கொள்ள இந்த நாட்களை கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய தேவைகளை சந்தி. எல்லாரும் பிரச்சனையில் அந்த விடுதலையை கட்டளையிடுவீர்கள். தடைகளை உடைத்து வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்கள் வந்து பெரும்படி கிருபைத்தார். நல்ல சுகம்பலன் தார். எல்லா துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றும். எல்லா சோர்வுகளை நீக்கி ஒரு திட நம்பிக்கை, தைரியம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அந்த நாளில் இந்த மாதம் முழுதும் ஜெயமாய் நடத்துவீராக. சகலத்தையும் மேற்கொள்ளும்படி செய்யும். நம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்து எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்து நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உலமையுடைய பரிசுத்தம், என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.
வேளையுமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்தனை மீட்டிடும் என்னேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்தன் ஜெப வேளையுமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜெப வேளையுமை தேடி